யூ நீட் எனி ஹெல்ப்? ஹெல்ப்பா? எதுவும் வேணாண்டா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணி அப்படியே இலையை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் போட்டுருவோம். இருப்பா, எடுத்துட்டு வரேன். சரிங்க, நீ எடுத்துட்டு வாங்க. மச்சான், இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர். சரி மாப்ள. என்னடி பண்ணிட்டு இருக்க? சாப்பிடுறதுக்கு இலை நறுக்கிட்டு இருக்கேன். பார்வதி சித்தி இலை பத்தலன்னு எடுத்துட்டு வர சொன்னாங்க. இதுல எப்படி சாப்பிடுவீங்க? பிளேட்ல சாப்பிட மாட்டாங்களா? இங்க விருந்தாளிங்க வந்தா வாழை இலையில தான் சாப்பாடு பரிமாறுவாங்க. அதான் கலாச்சாரம். ஓ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, வா போலாம். என்ன பத்மா, எங்க போன? சரி வா, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம் வா. சரிங்க. ஏய் தனா, கல்யாண மாப்பிள்ள வந்தாச்சு, கூப்பிட்டு சாப்பிடவே. மாமா, சீனு மாமா, என்ன முகத்துல கல்யாண கலையே காணும்? பொண்ணு பிடிக்கலையா? டேய் டப்பா, என்ன அமைதியாயிட்ட? இதுக்கு பேர் தான் வெக்கமோ இல்ல தானா? என்னங்க இது, கட்டிக்க போறோம், இப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள சார்? என்ன டப்பா, அது சாருவோட போட்டோ தானே? அத வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டா, சாரு உன்கிட்ட பேசணும்னு வந்தப்ப வெக்கப்பட்டு ஒதுங்கின. இப்போ தனியா சாரோட போட்டோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அது கூட ஓகே ஓகே ஓகே, மாப்பிள்ளைக்கு கல்யாண ஆசை அதிகமாயிடுச்சு. போட்டோவை பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்க. ஏய், அவ கூட பேசணும்னு ஆசைப்படுறியா? சொல்லுடா, நானே ஐடியா பண்ணி உன்னை அவ கூட பேச வைக்கிறேன். சொல்லுடப்பா, உங்க பார்வதி அத்தை கிட்ட சொல்லி நம்பர் வாங்கி நான் டயல் பண்ணி குடுக்கறேன். மணிக்கணக்கா பேசு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாயா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இரு. இல்ல சீனு, உங்க மாமா ஓகே சொன்ன உடனே நீயும் ஓகே சொல்லிட்ட. பட் சாரு கூட வாழ போறது இந்த சார் தானே, அவளை பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்குதான் போன் போட்டு தரேன், பேசுன்னு சொல்றேன். பேசு. ஒண்ணும் தேவையில்ல மாயா, என்ன என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. இதுல சாரோ புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற? ஏ, அவ உன்னோட ஃபியான்சி, அவளுக்கு தாலி கட்டணும், அவளோட ஹனிமூன் போகணும், நீ அப்பாவாகணும். லைஃப்ல நீ கிராஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு டப்பா. அவதான் உன்னோட சோல்மேட். மாயா, கொஞ்சம் நிறுத்துறியா?
சிறகு ஒன்று விரித்து விண்ணில் இருந்து வந்தவள். என்னை சுற்றி வட்டமிடும் அவளின் வாசத்தால் இயற்கை படைத்த மலர்கள் அனைத்தும் தோற்றதே. அவள் மேல் பூசியிருந்த அழகிய வண்ணத்தை நிலவு வெளிச்சத்தில் நான் கண்டேன். என் உறைந்திருந்த இதயத்திற்கு உயிர் கொடுத்தாள் அவள். பல கற்பனைக்கு வழிவகுத்தாள். அவள் கரம் பிடித்து கரையேற நினைத்தேன். கன நொடியில் கை நழுவி விட்டாள். அவளை இழந்த அந்த நொடி என் வானம் பிறையில்லாமல் பழுதடைந்து போனது. அவள் சொல்லாத அந்த வார்த்தையில் நான் வாழ்கின்றேன். அவள் இல்லாத நொடியில் நான் என்னை இழக்கின்றேன். என்றும் காலத்தோடு காத்திருப்பேன் அந்த மெல்லிய சிறகு என்னை வருடாதா என்று. என்ன டென்ஷன் ஆக்கிட்டு நீ எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு நான் பாக்குறேன். இவனை டென்ஷன் ஆக்கலான்னு இங்க வந்தா இவன் ஏன் இவ்ளோ எமோஷனலா இருக்கான்? டைரி எடுத்து அங்க வைக்கிறான். அதுல என்ன இருக்கும்? சம்திங் ராங். இப்போ சாரு கிட்ட செல்போன் இருக்கு, ஆனா சீனு கிட்ட அது இல்ல. இந்த ஏற்றத்தாழ்வை குறைச்சிட்டா 2 பேரும் தனியா மணிக்கணக்கில் பேசிக்க போறாங்க. எப்படி நம்ம ஐடியா? யார் யாரோ சொல்றாங்கிறதுக்காக இந்த குடும்பத்துல இல்லாத வழக்கத்தை எல்லாம் கொண்டு வர தேவையில்லை. கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க சரி, அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி சீனு கிட்டயும் அந்த பொண்ணு கிட்டயும் புடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? மாயா, அதெல்லாம் 2 பேரோட சம்மதத்தையும் கேட்டுட்டு தான் அண்ணன் இந்த கல்யாணத்தையே முடிவு பண்ணாரு. சீனு கிட்ட எப்ப கேட்டீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அவனுக்கு கல்யாண விஷயமே தெரியாது. அதுக்குள்ள நீங்க தட்டு மாத்திட்டீங்க. சீனு கிட்ட யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என்ன பேசுற மாயா? அன்னைக்கு கோவில்ல சீனுவோட சம்மதத்தை தெரிஞ்சிட்டு வந்துதானே பத்மாவும் பார்வதியும் ரகுராம் கிட்ட சீனுவுக்கு விருப்பம்னு சொன்னாங்க. சீனு அன்னைக்கு கல்யாணத்துக்கு தான் ஓகே சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? மாயா, இந்த வீட்ல குழப்பத்தை உண்டாக்குறதுக்குனே வந்திருக்கியா? சீனுவே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இப்ப கேள்வி மேல கேள்வி கேக்குற? பத்மா, அன்னைக்கு சீனு உங்ககிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னானா? ஆமாண்ணே, சீனு கிட்ட கேட்டுட்டு தானே சொன்னேன். சீனு, அன்னைக்கு நான் உங்ககிட்ட நேரடியா கேட்கல. இவங்க சொன்னதை நம்பித்தான் நானும் உனக்கு கல்யாண ஏற்பாட பண்ணேன். மாயா பேசுறத பார்த்தா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? டே டப்பா, உன் மனசுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணிடா. இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. சீனு, மாமா கேக்குறாருல்ல. அண்ணி, என்ன அண்ணி இது? தட்டு மாத்தி முடிச்சப்புறமும் இத பத்தி பேசிட்டு இருக்கோம். இத பாருங்க, அண்ணன் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் முடிவுக்கே வருவாரு. பேசி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை மீற மாட்டாரு.
ஏன் அண்ணி இப்படி எல்லாரும் சேர்ந்து பாவம் சீனுவை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? சிவா, இது அவனோட வாழ்க்கை. அவன் சொல்றத எல்லாருமே கேட்கட்டும். சொல்லு சீனு. எனக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் அன்னைக்கு சொன்னதுதான், மாமாவுக்கு இந்த குடும்பத்துக்கும் எது விருப்பமோ அதுதான் என் விருப்பமும். மாயா, எதுக்கு மாயா அப்படி பேசு? லவ்வ சொல்ல தைரியம் இல்லாதவன்லாம் எதுக்குடா லவ் பண்ணணும்? நீ நீ என்ன சொல்ற? உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி நீயும் சந்தோஷம் இல்லாம வர பொண்ணையும் நிம்மதி இல்லாம ஆக்க போறியா? இங்க பாரு, நீ அதுக்கு தேவையில்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டு மாமாட்ட பேசுன. ஓ, தேவையில்லாம நான் பேசினேன். உன் நல்லதுக்கு தாண்டா பேசினேன். எது எது மாயா நல்லது? குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்பத்துல எல்லாரும் நிம்மதியும் கெடுக்கிறதா? உண்மையை சொல்லு. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லாமையா மாமாட்ட சம்மதம் சொன்ன? அன்னைக்கு கோவில்ல உங்க அம்மாவும் பார்வதி சித்தியும் வந்து பேசினப்போ நானும் தானே இருந்தேன். அப்ப கூட எதுக்காக உன்னோட சம்மதத்தை கேக்குறாங்கன்னு உன்கிட்ட யாருமே சொல்லலையே. என்னோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை என் மாமாவுக்கு இருக்கு. அதனாலதான் நான் ஓகேன்னு சொன்னேன். இங்க பாரு, அதெல்லாம் நீ அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. உன் வாழ்க்கைய முடிவு பண்ற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றத உனக்கு தெரியாம உங்க வீட்ல எல்லாரும் மறைச்சிருக்காங்க. அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா நீ யாரையோ லவ் பண்ணிருக்க. அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட கேட்டா நீ ஒத்துக்க மாட்டேன்னு உன்கிட்ட திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க. இங்க பாரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, உன் மனசுல வேற எந்த பொண்ணும் இல்லன்னு. அப்படி யாரும் என் மனசுல இல்ல. டேய், உனக்கு பொய் சொல்லவே தெரியலடா. எதுக்கு மறைக்கிற? இங்க பாரு, நான் பொய்யெல்லாம் சொல்ல. சொல்லு மாயா, என்ன சொல்ல போற? நாளைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்? நாளைக்கா? மாமா எதுவும் சொல்லலையே. நல்லா யோசிச்சு பாரு, நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு. அப்படி எதுவும் இல்ல, எனக்கு ஞாபகம் இல்லையே. நாளைக்கு பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கல்யாண நாள். ஓ ஆமால, அததான் கேட்க வந்தியா? என்கிட்ட இருந்து நீ வேற என்ன எதிர்பார்த்த? நான் எதுவும் எதிர்பார்க்கல. நீ ராத்திரியில வந்த உடனே வேற எதுவும் முக்கியமான விஷயமோன்னு நினைச்சிட்டேன். ஓ, நீ விரும்புற பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டியா? இருந்தா தானே கண்டுபிடிப்ப. சரி, ஒரு க்ளூ, ஒரே ஒரு க்ளூ போதும். நீ விரும்புற பொண்ணு உள்ளூரா வெளியூரா? காலேஜ் படிக்கும் போது லவ்வா, இல்ல கோவில பார்த்து யாரையாச்சும்? மாயா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒரு க்ளூ தானே டப்பா கேக்குறேன், சொல்லு. நீ சொல்லலனாலும் நான் கண்டுபிடிப்பேன். உனக்கு வம்பு எடுக்க வேற யாரும் கிடைக்கலன்னு தூங்குறவனை கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்துவியா? நான் போறேன். ஏய் இரு இரு. ஓகே கூல். உங்க மாமா அத்தையோட வெட்டிங் டேய எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க?
மாமாவும் அத்தையும் அவங்க வெட்டிங் டேய எப்பவும் கொண்டாடினதே இல்ல. விரதம் இருப்பாங்க, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. விரதமா? அதான் இந்த வீட்ல 2 நாளைக்கு ஒரு தடவை இருப்பீங்களே. வெட்டிங் டேக்கும் அதேதானா? ஏய், வீட்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்றதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாமா கொன்றுவாரு. இதுக்கு கூடவா ரெஸ்ட்ரிக்ஷன்? ஓ மை காட். லைஃப்ல முக்கியமான டேட்ட கூட தேவையில்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக வேஸ்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் உனக்கு புரியாது மாயா. நீ பேசாம போய் படு. ஆமா, மாமா அத்தையோட கல்யாண நாளுக்கு நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க? ஏன்னா எங்க மம்மி டாடியோட வெட்டிங் டேவும் நாளைக்கு தான். ஏய், என்ன சொல்ற? ஆமா, இப்போதான் என் டாடி கால் பண்ணி சொன்னாரு. ஓ, நான் என் மம்மி டாடியோட எல்லா ஏரும் பெருமாள் டெம்பிளுக்கு போவோம். ம்ஹும். அதே மாதிரி நாளைக்கும் போகணும். அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நான் நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏ டப்பா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? சாரி சீனு, இனிமே நான் உன்னை டப்பான்னு கூப்பிட மாட்டேன். போதுமா? பரவாயில்ல மாயா, நீ என்ன அப்படியே கூப்பிடலாம். பாருடா, மனசு மாறிட்டியா? பிடிச்சவங்க கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும் மாயா. டப்பா, என்ன சைலண்ட் ஆயிட்ட? கேட்கவா? கேளு. இப்போ நானும் நீயும் ஒன்னா பைக்ல போறத உன் லவ்வர் பார்த்தா என்ன ஆகும்? அவ என்ன நினைப்பா? எனக்கு தான் லவ்வர் இல்லையே. நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன் இல்லாதவனு கேக்குற? உண்மையை ஒத்துக்க மாட்டானே. ப்ரூஃபோட இவனை லாக் பண்ணணும். ஆம், நீ சொல்றது ஓகே. பட் பை சான்ஸ் அப்படி ஒரு லவ்வர் உனக்கு இருந்து நாம இப்படி ஜோடியா போறது பார்த்தா? அவ கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டான். உண்மையான லவ்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கான்னு. அப்போ யாரோ இருக்காங்க. சரி, என் பேருக்கும் என் ஆத்துக்காரர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. சரி, கொடுங்க. சரி, உங்க பெரிய அவர் பெரிய சொல்லுங்க. என் பேரு மாயா, அவர் பேரு மா. புருஷன் பேரை சொல்லக்கூடாதுமா. இங்க இல்ல, எங்க கேட்டாலும் புருஷனோட பேரை சொல்லக்கூடாதுமா. அப்படி சொன்னோம்னா ஆயுசு குறைஞ்சிடும். அவர்தான் பேரு கேக்குறாரே, வேற எப்படி சொல்றது? குத்து மதிப்பா புரியுற மாதிரி சொல்லுங்க. அது எப்படி சொல்றது? கொஞ்சம் இருக்கும், இப்ப பாருங்க. அம்மா, உங்க புருஷனோட பேரு என்னன்னு சொல்லுங்க. லட்சுமணனுக்கு அண்ணன். கையில வில்லு வச்சிருப்பாரு. டிவில கூட காமெடி எல்லாம் பண்ணுவாரு. ராமரு. ஆமா தம்பி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பேரு தான். இப்போ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இனிப்பா இருக்குமே. லட்டா? இல்ல, டீ காஃபி எல்லாத்துலயும் போட்டு கலக்கி குடிப்பாங்களே, வெள்ளையா இருக்குமே. சீனியா? அதுதான். அது கூட வாசனையும் சேர்த்துக்கோங்க. ஓ ஓ, சீனிவாசனா? அதேதான்.
சீனிவாசனை கூட்டிட்டு சீனிவாசனே பார்க்க வந்திருக்கேள். இங்க பாருமா, இந்த வருஷம் நீங்க 2 பேரும் வந்திருக்கேள். அடுத்த வருஷம் 3 பேரா வரணும். சரியா? குடுங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் அச்சுதாய நமஹ. டேய் டப்பா, பிரியாய நமஹ. யாரடா கூட்டிட்டு வர சொல்றாரு? வீட்ல இருக்கிற தன மாதிரி ஆளை கூட்டிட்டு வர சொல்றாரா? டேய், சொல்லுடா, சொல்லு. இல்ல இல்ல, அவரு 3 பேர்னு சொன்னது குவாக் குவாக். அப்படியா? என்னடா ஊர் இது இவ்ளோ மோசமா இருக்கு? என்ன மோசமா இருக்கு? ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா வந்துட்டாலே புருஷன் பொண்டாட்டின்னு தான் நினைப்பாங்களா? நல்ல வேடிக்கையா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. என்ன? இல்ல இல்ல, வேடிக்கையாதான் இருக்குன்னு சொன்னேன். ஹம். இந்தாங்க, மாலையை போட்டுக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. இந்தாங்க, இது சுவாமிக்கு பூஜை பண்ண மாலை. நீங்க உங்க ஆத்துக்காரிக்கு போட்டு விடுங்க. என்னடா டப்பா, யாரையும் காணோம்? நம்ம 2 பேரையும் காணோம்னு குடும்பமே சேர்ந்து தெரு தெருவ தேடுறாங்களா என்ன? ஐயோ, என்னடா ஆச்சு? எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க. மாமா என்ன தேடி இருப்பாரு. நான் என்ன பண்ண போறேனோ? சரி சரி, வா, உடனே நம்ம கோயிலுக்கு போலாம். ஏய், என்ன என்ன மாட்டி விட பாக்குறியா? இங்க பாரு, நீயும் நானும் இந்த கெட்டப்ல போய் அங்க நின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சரி, நீ மட்டும் சீக்கிரம் போயிட்டு வா. சரி மாயா, நீ உள்ள போ. அப்புறம் அந்த சாவி வந்து பூச்செடிக்கு பக்கத்துல இருக்கு, எடுத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீ பொறுமையா போ. உனக்கு வேற சரியா பைக் ஓட தெரியாது, பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன இவன் கொஞ்சம் லேட் ஆனதுக்காக மாமா என்ன சொல்ல போறாரோன்னு இவ்வளவு பயப்படுறான்? இதுல எங்க இவன் லவ் பண்ற விஷயத்த சொல்ல போறான்? நாம தான் ஏதாவது ஐடியா பண்ணணும். பண்ணுவோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் இந்த சந்தோஷத்தை கொடுத்த நாள், எங்களுக்கு இல்ல. நீ சந்தோஷமா கொண்டாடுறதா இருந்தா உன் வீட்டுல போய் கொண்டாடு. உன் இஷ்டத்துக்கு எதை பண்றதா இருந்தாலும் அந்த இந்த வீட்டுல பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எரிச்சலாக்குற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இங்க எந்த கொண்டாட்டமும் இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சது தப்புதான். ஆமா, தப்புதான். எல்லாம் முடிஞ்சு நல்லா வந்தவர மறுபடியும் கோபப்படுத்திட்டான். நல்லா வேணும். நீ செஞ்சது தப்புதான். இதோ நீ காலேஜ்ல பண்ண கலாட்டாவுக்கு நான் உன்னை சப்போர்ட் பண்ணி ஏத்துக்கிட்டேன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆமா, சப்போர்ட் பண்ண அந்த நிமிஷம் அந்த பாதிக்கப்பட்ட அம்மா சொன்ன உடனே எனக்கு சரின்னு தோணுச்சு. நீ அந்த இடத்துல அன்னைக்கு போராட்டது எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதுக்காக நீ எது செஞ்சாலும் நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்காத. ஏன்னா இவங்க யாரோ என்னை இந்த வீட்ல ஒருத்தியா பார்க்கல. ஆல்ரைட், அது எனக்கு தேவையும் இல்ல. இல்ல மாயா, அது வந்து நான் தெரிஞ்சேதான் கேக்குறேன். அப்படி
என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? அவர் இஷ்டத்துக்கு பேசுற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணேன். அது ஒரு பெரிய தப்பா? வருஷம் வருஷம் இதே நாள்ல நான் எங்க அப்பா அம்மாவோட ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவேன், சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கும் கல்யாண நாள்னு தெரிஞ்சு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா அழ வச்சிட்டீங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? மாயா, நீ நினைச்சது தப்பு இல்ல. ஆனா எல்லாரோட மனசையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோமா. உங்க சந்தோஷம் கெடுற மாதிரி அப்படி என்ன நடந்துச்சு இந்த குடும்பத்துல? உங்க அம்மா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என் அம்மா என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல. நான் சர்ப்ரைஸ் ஆனதே உங்களுக்கும் இன்னைக்குதான் கல்யாண நாளுங்கிறது மட்டும்தான். சந்தியா உன்கிட்ட ஏதோ காரணத்துக்காக தான் இங்க நடந்தத மறைச்சிருக்கா. அதான் மாயா எப்படி நடந்திருக்கா. அவ மறைச்சதாவே இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? தாத்தா உங்க கல்யாணத்தன்னைக்கு தான் இறந்தாரா? எப்படி இறந்தாரு? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க லவ் மேரேஜ் பண்ணது பிடிக்கல, அதான் இப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க எல்லாம் மாறுவீங்கன்னு நான் நினைக்கிறது தான் தப்பு. இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது மாயா. உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்ட. உனக்கு நடந்ததெல்லாம் தெரியும்னுதான் இந்த வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. மாயா, நான் எது சொன்னாலும் அத நீ ஏத்துக்கிற மனநிலையில இப்போ இல்ல. சரி விடு. ரொம்ப தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அவரோட கோவம் இப்போதைக்கு குறையாது மாயா. வீட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நினைச்சு கோவப்பட்டிருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் உன்னை திட்டினதை நினைச்சு வருத்தமும் படுவாரு. அது தானா சரியாயிடும் மாயா. நீ நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க பெரியம்மா. ப்ளீஸ் பெரியம்மா. மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. வா அங்க உட்கார்ந்து பார்க்கலாம். சரி. டேய் ரமேஷ், கணேஷ், நீங்க ரெண்டு பேரும் பேட்மிண்டன் விளையாடுங்க. நான் ஸ்கோர் பாத்துக்கறேன். சரிடா நாங்க விளையாடுவோம். Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. Lawal. ஏ அவுட்ரா.
டேய் மச்சான் அது பிளே ஸ்டார் லைனுக்குள்ள தான் விழுந்தது. டேய் வெளிதாண்டா விழுந்தது, அவுட்ரா. டேய் அவுட் தானடா அது. டேய் அவன் சொல்றது தாண்டா கரெக்ட், அது இன்ட்ரா மச்சான். டேய் அவுட்ரா. அது அவுட் தான். நீ பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன். அது அவுட் தான். டேய் ரமேஷ், பாருடா கோர்ட்டுக்கு தாவணி போட்ட புது ரெஃபரி வந்திருக்குடா. ஆமாடா. இனிமே நீ போங்கடிக்கவே முடியாது மச்சி. ஏன்னா மேடம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு கிண்டல் பண்றீங்க? அவுட்ல போச்சு, அவுட்னு சொன்ன. அது அவுட்டா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. டேய் அவ்வளோ சீனா இல்லடா. ஏமா தாவணி, உனக்கு இந்த கேம பத்தி என்ன தெரியும்? வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும். ரூல்ஸ பிரேக் பண்ணாதீங்க. பேட்மிண்டன் ரூல்ஸ பத்தி நீ எங்க கிட்ட பேசுறியா? கிளியர் ஷாட், டிரைவ் ஷாட், ஸ்மாஷ், டிராப், நெட் இத பத்திலாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி மேட்ச் ஆடி இருக்கியா நீ? அட்லீஸ்ட் இந்த பேட்மிண்டன் பேட்டையாவது கையில எடுத்திருக்கியா? ஹலோ, இப்ப எதுக்கு கிண்டல் பண்றீங்க? அவ அப்சர்வ் பண்ணத சொன்னா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, வேடிக்கை தானே பார்க்க வந்தீங்க, அத மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதானே? சும்மா போற வரவங்க எல்லாம் கமெண்ட் பாஸ் பண்ண கூடாது. ஏய், வேடிக்கை பாக்குறவங்க எதுவும் சொல்லக்கூடாதா? அவளுக்கு தெரிஞ்சதா அவ சொன்னா, அதுக்கு எதுக்கு நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாருடா, இந்த தாவணி மேடம்க்கு எல்லாமே தெரியும் போலயே. அப்ப அவளை வந்து ஆட சொல்லு. அந்த பசங்க என்ன விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன? பேட்மிண்டன். பேட்மிண்டன் விளையாட்டுல இவ ரூல்ஸ பத்தி பேசினாளா? ஆமாண்டா, இத சொன்னதுக்குதான் வா 1-to-1 விளையாடலாம், ஜெயிச்சுட்டு பேசு அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டானுங்க. இவ பாவம் ஏதோ சொல்லிட்டா, பேட்மிண்டன் விளையாட தெரியாதவள தேவையில்லாம வம்பு கிழக்குறானுங்க. எது? இவளுக்கு பேட்மிண்டன் விளையாட தெரியாது. ஆமாண்டா, இவளுக்கு பேட்மிண்டன் விளையாட தெரியாது தானே? என்னடா சிரிக்கிற? நீயும் எங்களை ஏதாவது சொல்லி கலாய்க்க போறியா? மாயா, உன் பக்கத்துல இருக்கிறது யாரும் தெரியாம பேசிட்டு இருக்க. அட நீ சும்மா இரு மாமா, அதெல்லாம் சொல்லாத. ஏய் தானா, நீ சும்மா இரு. ஏய் டப்பா, நீ சொல்லு. தானா பெரிய பேட்மிண்டன் பிளேயர். நீ ஒரு ஸ்டேட் பேட்மிண்டன் பிளேயர் கிட்ட பேசிட்டு இருக்க. ஸ்கூல் படிக்கும் போதே அண்டர் 16ல விளையாடி ஜோனலு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்னு எல்லா இடத்துலயும் அடிச்சு நொறுக்குனவன். சூப்பரா விளையாடுவா பேட்மிண்டன். பேட்மிண்டன் தான் இவளுக்கு உயிரே. இவ கிட்ட போய் வாய் விட்டுருக்காங்களே, அத நினைச்சுதான் பிரிச்ச. என்னடா சொல்ற? மாயா, என்ன மாமா நீ? ஏய் தனா, அந்த லூசு பசங்க அந்த பேச்சு பேசிட்டு இருந்தானுங்க, நீ எதுக்கு சும்மா இருந்தா? உள்ள இறங்கி விளையாட வேண்டியதானே? கமான் தனா, விடாத, தைரியமா விளையாடு. உன்னோட கேம் ஆடுதானா, பயப்படாத. Only one set up. 21 points.
நாக் அவுட். கிளியர். ஓகே சார். டேய் அசால்ட்டா ஜெயிச்சிருவான்டா. ஒன் லவ். ஒன் ஆல். Five, two. ஏய் என்னடா மச்சான் இப்படி விளையாடுறான்? என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. Now game point. Tana 20. Kadir 19. டேய் வின் பண்றா மச்சான். நல்லா ஆடுறா. ஆமாண்டா மச்சான். தனா நீ தான் வின் பண்ண போற. டோன்ட் கிவ் அப். Yeah! 21 points, Tana. And she is the winner. சூப்பர் டீம். ஆசம். சூப்பரா விளையாடுன தனா. வேற லெவல். தேங்க்ஸ் மாயா. தனா வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதே வேகத்தோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதுவும் இல்லையா? அப்புறம் எது? அது மாயா வந்து மாமா சுமாரு ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டே இருக்க. நானே சொல்றேன். தனலட்சுமிய காலேஜ்ல பாட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பாட போறான்னு எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீனு நீ சும்மா இரு மாயா. நம்ம தனலட்சுமி முருகன் பாட்டு இல்ல 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 அம்மன் பாட்டு ஒன்று பாடினா அதை கேட்டு காலேஜ் பிரின்சிபல் ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பின் டிராப் சைலண்ட்ல மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே தனலட்சுமி பாடி முடிச்சதும் மொத்த காலேஜ் கிளாப் அடிச்சு எல்லாரும் பாராட்டினாங்க. இவ்வளவுதானா? தனலட்சுமி நல்லா பாடுவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமா? இத சொல்றதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமா? எங்க தனலட்சுமி திறமையான பொண்ணு. இல்ல சீன, நீ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரதானே போன? காலேஜில் நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, நான் காலேஜுக்கு போகும்போதுதான் தனலட்சுமி பாடிக்கிட்டு இருந்தா. ஓ, தனலட்சுமி என்னைக்கும் இந்த குடும்பத்தை பெருமைப்படுத்துற மாதிரி தான் நடந்துப்பா. சரி சரி, நீங்க போய் கை கால் எல்லாம் கழுவிட்டு வாங்க. நான் காஃபி வைக்கிறேன், போங்க. சரி சரி, வா மாயா வா. சிவராமா அண்ணா, அரிசி மண்டி கணேஷ் கால் பண்ணிருக்காரு. சரிண்ணா, வா போயிட்டு வந்து. போலாண்ணா.
சீனு, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோடா. அப்புறம் யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, நீ என் திறமை இந்த உலகத்துக்கே தெரியணும்னு நீ சொன்னதை கேட்டப்போ ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமா? அப்பா ஒத்துக்குவாரா? ஏய் தனா, கவலைப்படாத, நீ ரொம்ப நல்லவ. நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும். நிச்சயமா மாமா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் விளையாட்டை சப்போர்ட் பண்ணுவாரு. ஏய் அழாத ப்ளீஸ். நீ பாரு, ஒண்ணும் இல்ல, அழாத. அவள் கரம் பிடித்து கரையேற நினைத்தேன். கனநொடியில் கை நழுவி விட்டாள். என் ஃபீலிங்ஸ் என்னன்னு யாருக்குமே புரியாதா? இங்க பாரு, அது உனக்கு சொன்னாலும் புரியாது. இங்க பாரு, அழுவாத தானா. ஏய் சொல்றேன்ல, இதுக்கெல்லாம் அழுவ? அப்போ இந்த டப்பா காதலிக்கிற பொண்ணு தனா தானா? அட பாவீங்களா, 2 பேரும் உங்க விருப்பத்தை சொல்லாம வீட்டுக்காக தியாகம் பண்றீங்களே. நான் நினைக்கிறது உண்மையா இருந்தா நிச்சயமா உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போய் தூங்கு. போ. நடந்தே வந்துட்டேன், இன்னும் மாமாவை காணோம். தெரு வேற வெறிச்சோடி இருக்கு. மாமா சீக்கிரமா மாமா, இவரை வேற இன்னும் காணோம். நினைச்சேன் பவானி வீட்டுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லும் போதே ஏதோ தில்லுமுள்ளு பண்றேன்னு நினைச்சேன். இன்னைக்கு மாட்டினேன் என்கிட்ட. தனா, வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது மாமா? ஏய் அந்த மாயவை சமாளிச்சுட்டு வர வேணாமா? கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்னுட்டா. சரி வண்டியில ஏறு. கேடிங்களா, 2 பேரும் என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு அவுட்டிங் போறீங்களா? இந்த மாயா கிட்ட இன்னைக்கு மாட்டினீங்க 2 பேரும். உங்களை விட மாட்டேன். போலாமா?
எங்கம்மா போனோம்? அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. போலாம், உட்காருங்க. சீக்கிரம் போங்க. அப்பாடா போயிட்டா. ஐயோ போச்சு. என்ன தூங்குற மாதிரி ஆக்ட் கொடுக்கறியா? இல்ல இல்ல தூங்கிட்டு தான் இருந்த மாயா. ஏய், சும்மா சொல்லாத. நீ என்ன பார்த்த உடனே தூங்குற மாதிரி நடிச்ச. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்ன கேடி வேலை செய்யற? இல்ல மாயா, நான் நிஜமாவே தூங்கிட்டு தான் இருந்தேன். போய் சொல்லாத. நீ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தத நான் பார்த்தேன். இல்ல மாயா. திரும்பவும் போய் சொல்லாத. காலையில இருந்து நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்க. காலையில இருந்தே வா? இல்லையே. ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நடிக்காத. தினமும் நீயும் நானும் ஒன்னா தானே காலேஜுக்கு போவோம். அப்புறம் ஏன் கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருந்த? நான் தான் சொன்னனே, பவானிய பாத்துட்டு கொழுக்கட்டைய கொடுத்துட்டு வரேன்னு. ஆமால, நான் தான் மறந்துட்டேன். ஆனா தானா, நான் காலையில காலேஜுக்கு போற வழியில கோவிலுக்கு போனேன்னா அங்க உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு மாங்குன்னு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தா. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போலயே. அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அச்சு அசல் நம்ம சீனு மாதிரியே ஒரு பையன், ஒண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு கூட தேங்காய் உடைச்சிட்டு இருந்தான். அப்படியா? அப்படியே கண்ண கொழுக்கட்ட மாதிரி ஆயிடும். அடிக்கட்டா? அது வந்து மாயா, பேசாத, கொன்னுடுவேன். ஏண்டி, உனக்காக காலையில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு போறியா? ஐயோ மாயா, மாமா எங்க போறேன்னு என்கிட்டயே சொல்லல. யாரு கேட்டாலும் எதுவும் சொல்லாத, மாயா கிட்டயே சொல்லாதன்னு சொல்லுச்சு. இது போன மாசத்து பேப்பர். ஐயோ, இத படிக்க குடுக்கற? இத படிக்கிறதுக்கு இந்த டைரியே படிக்கலாம். இது ஒன் டைரி தானே? ஆமா மாமா. வரவு செலவு கணக்கு தானே எழுதிருக்க? இல்ல இல்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது டப்பா. ஒரு மெல்லிய சிறகு ஒன்று விரித்து விண்ணிலிருந்து வந்தவள் என்னை சுற்றி வட்டமிடும் அவளின் வாசத்தால் இயற்கை படைத்த மலர்கள் அனைத்தும் தோற்றதே. சினோ, மாமா, என்னடா இதெல்லாம்? அது சும்மா மாமா, சும்மா. சும்மா எப்படி இப்படி எழுதுவ? சொல்லு. உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல இல்ல மாமா. எனக்கு பொய் சொல்றது பிடிக்காதுன்னு தெரியும்ல. உண்மையை சொல்லு சீனு. நீ யார விரும்புற? அத நான் சொல்றேன்.
சீனோட மனசுல யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? தனலட்சுமி. தனலட்சுமி தான். இல்ல மாமா. டேய் பத்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? போய் பலகார காப்பில எடுத்துட்டு வா போ. இந்தா. ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்து போயிட்டேன். இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். என்ன பார்வதி, நல்லா இருக்கியா? இங்க பாருங்க, யாரு முகத்துல கல்யாண கலர் பின்னுதே. ஆமாமா. இந்தாமா. என்னக்கா இதெல்லாம்? சம்மந்தி வீட்டுக்கு வரும்போது எப்படி வெறும் கையோட வருது? அதான் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இத வச்சு ஒரு கடையே வைக்கலாம் போல இருக்கே. என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? கல்யாண பேச்சு பேசுறதுக்கு முன்னாடியே காசிக்கு போயிட்டு வரணும்னு அவர் வேண்டி இருந்தாரு. நல்ல விஷயம் சம்பந்தி. கல்யாண வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் நல்லது. சாரு, நீயும் போறியாமா? நான் போல அத்தை. அப்போ வீட்ல நீ மட்டும் தனியா இருப்பியாமா? சாரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச பொண்ணு, தனியா இருந்தே பழகிட்டா. அதனால தனியா இருக்கிறது ஒண்ணும் அவளுக்கு பெருசா தெரியாது. கல்யாண பொண்ணு, அவளை ஒத்தையில விட்டுட்டு போறது நல்லா இருக்காது இல்ல? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இந்த வீட்டுல வந்து வாழப்போற பொண்ணு தானே. நீங்க வர்ற வரைக்கும் சாரு இங்கே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி? யார் யாரோ இந்த வீட்ல தங்குறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து வாழ போற பொண்ணு இவ தங்குறதுல என்ன சங்கடம் இருக்கு? அதெல்லாம் சாருவை நாங்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்குவோம். நீங்க நிம்மதியா தரிசனம் முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. ஆமாக்கா, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. ரகுராம், நீ சொல்லுப்பா. அவங்க யோசிக்கிறாங்க பாரு. நீ சொன்னதானே அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கங்க. ஆமா சம்பந்தி, சாரு இங்கேயே தங்கட்டும். சாருவுக்கும் இந்த வீட்டோட நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரி சம்பந்தி, எல்லாரும் இவ்வளவு வற்புறுத்தி சொல்றீங்க. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே சாரு? எனக்கு ஓகே தான்ப்பா. அப்போ சரிங்க சம்பந்தி. காப்பி குடிங்க, எடுத்து சாப்பிடுங்க. இன்னைக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்காத. நீ வச்சிருக்கிற போட்டோல இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். வாய்ப்பே இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கான நேரம் வரும்போது ஆதாரத்தோட உன்னோட மாமா முன்னால சொல்றேன். பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணி தொலைக்காத. பயம் வருதா? அப்ப நீ ஏன் சொல்லிடு, உண்மையை ஒத்துக்கோ. திரும்பவும் சொல்றேன், அப்படி இல்ல எதுவுமே இல்ல. அப்படியா? அப்ப அந்த டைரிய குடு. குடுத்துரு. ஒழுங்கா குடுடா. என்ன பண்ற? டப்பா மாயா வேணாம் சொன்னா கேளு. போடாத. இல்ல. மாயா வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒழுங்கா அந்த டைரிய குடுத்துரு. நில்லு. இந்த மாயா எதுக்கு அடிக்கடி சீனு லைன்ல கிராஸ் ஆகுறா? முதல்ல உன்னை இந்த வீட்ல இருந்து அனுப்புறேன். நான் வந்துட்டேன்ல, சீக்கிரமே உன்னை அனுப்புறேன்.
என்ன சாரு, சீனுவோட தனியா போன்ல பேச முடியலன்னு ஸ்ட்ரெயிட்டா வீட்ல வந்து தங்கறதுக்கு பிளான் போட்டுட்டியா? இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வர்றதுக்கும் போறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எதுக்கு திட்டம் போடணும்? நீ போடுற திட்டமெல்லாம் இருக்கட்டும். சீனு, நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட நடந்துக்கணும்ல. ஏன், அதுக்கு என்ன? யார் மனசுல யாரெல்லாம் இருக்காங்களோ அத சொன்ன. எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா சீனு என்கிட்ட அன்பா இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். நானும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் அத பாத்துப்போம். நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ. இனிமே இந்த வீட்ல செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? நீ எப்படி ஒத்துக்கிறியே? I'm so proud of you. நான் தங்க போற ரூம்ல ஏசி எல்லாம் இருக்கா? ஓசில தங்கறதுக்கு எதுக்கு சாரு ஏசி? கல்யாணம் முடிஞ்சதுன்னா சீனு கிட்ட சொல்லி புது ஏசி வாங்கி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு. இல்லனா நீயே கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் இந்த வீட்ல உனக்கு தனி ரூம் எல்லாம் கிடையாது, ஷேரிங் தான். ஆனா என் ரூம் பக்கம் வந்துடாத, இட்ஸ் ஃபுல். நானும் தானாவும் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டோம். அத்தை எனக்கு தனி ரூம் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க சாரு. இந்த வீட்டோட லா புத்தகம் உன் வருங்கால அத்தை தான். அவங்க கிட்ட எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எங்க தங்கணும், எங்க தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு 1000க்கும் மேல ரூல்ஸ் இருக்கு. ஆஹா, வந்துட்டியா டப்பா? வா வா வா. தனா, ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வரும்னு சொன்னல, பாரு. சீனு மாமாவை சொன்னியா? வேற யாரு? சார் தான். உள்ள லப்ப வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம சுத்துறீங்களா? என்ன சீனு, இங்க வந்துட்ட? உன் வருங்கால மனைவிக்கு ஹெல்ப் பண்ணலையா? மாயா, அதான் அங்க அத்தை சித்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, அதனாலதான் மாமா இங்க வந்திருக்கு. சரிதானே மாமா? கரெக்டா சொன்னதானா? இதேதான் நானும் அம்மா கிட்ட சொன்னேன். ஏன் சீனு, உன் சாருவோட வயிறு பர்ன் ஆகல? மாயா, எனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்த மாமாவை நீ கிண்டல் பண்றியா? ஆமா, கிண்டல் தான் பண்றேன். சரி, நீ அதை கொடு மாமா. இந்தா இந்தா, அங்க இருக்கு பாரு. லவ் பண்ற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு ஓப்பனா சொல்ற, ஆனா லவ் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிற. தயங்குவான். கொஞ்சம் கூச்ச சுபாவம் வேற. நீ அவனோட மனைவியா வரப்போறல்ல, அதனாலதான் உன்கிட்ட பேச முடியாம ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டான். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அத்தை, விடுங்க. ஹே தனா, என்ன கண்ணத்துல என்ன கலர் பொடி பூசி இருக்கு பாரு. நீ நடத்து ராசா, நடத்து நடத்து.
சாரு. கண்டிப்பா நாளைக்கு உன்னுடைய கோலம் தான் மாமா கிட்ட ஜெயிக்க போகுது. தேங்க்ஸ் சித்தி. ஏ தனா, இது வரைக்கும் நீ போட்ட கோலத்திலேயே இந்த கோலம் வேற லெவல். உள்ளுக்குள்ள இன்னும் எவ்வளவு திறமைய ஒளிச்சு வச்சிருக்கேன்னு தெரியல. நாளைக்கு உன்னோட கோலத்தை பத்தி தான் இந்த வீட்ல எல்லாரும் பேச போறாங்க. சூப்பர். Thank you. ஆல் தி பெஸ்ட். தனா, சூப்பர் போ, கலக்கிட்ட. வாழ்த்துக்கள். இந்த கோலத்தை அழிக்கதான் நைட்டு மாடிக்கு வந்திருப்பாளோ? அண்ணா, என்னாச்சு மச்சா? யாரோ மோட்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் ஃப்ளோ ஆகிதான் தண்ணி டேங்க்ல இருந்து இவ்வளவு தூரம் வழிஞ்சிருக்கு. நைட் யார் மோட்டர் போட்டது? மாயா, நீதான் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணியா? உங்களுக்கு என்ன கேள்வி கேக்குறத விட்டா வேற வேலையே கிடையாதா? நான் எதுக்கு மோட்டார் போட போறேன்? சரி விடுங்க, யார் போட்டிருந்தா என்ன, அழிஞ்ச கோலம் திரும்ப வர போகுதா என்ன? தனலட்சுமி தான் பாவம், கோலம் அழிஞ்ச உடனே முகமே வாடி போயிடுச்சு பாருங்க. இந்த போட்டியில எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களேன்னு தான் சம்மதிச்சேன். அதனால வருத்தப்படுற சூழ்நிலை தான் உருவாகுது. தனலட்சுமி, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. உன் திறமை எங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப எனக்கு மட்டும் ஏப்பா இப்படி எல்லாம் நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தானா, நீ ஃபீல் பண்ணாத. அத்தா, சித்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, கோல போட்டியில சாரு தான் ஜெயிச்சான்னு அறிவிச்சிடலாம்ல. நான் கோலம் போடுறத போட்டியாவே பார்க்கல, குடும்பத்தோட ஒற்றுமையாதான் பார்த்தேன். நானா கோலம் அழிஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரு ஜெயிச்சாங்கலாம் சொல்ல தேவையில்ல. அடுத்த முறை நானும் தனாவும் ஓட போற கோலத்துல அதுல யாரு கோலம் நல்லா இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சாரு, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. சாரு, உன்னோட விட்டு கொடுக்கிற மனசு, பொறுமை, பக்தி எல்லாமே என்ன ஆச்சரியப்பட வைக்குது. சீனுவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நம்பிக்கை வருது. இந்த போட்டி பொறாமையா மாறக்கூடாது. இதுல யாருக்கும் மன கஷ்டமும் வரக்கூடாது. நீ பைப்பை திறந்து விட்டேன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா நீ ஏன் ஒத்துக்கிட்ட? இங்க பாரு மாயா, தண்ணி வழிஞ்சுதான் தனாவோட கோலம் அழிஞ்சு போச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அத வச்சுதான் நான் சொன்னேன். ஏய், அந்த செட்டப்ப நீ தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். சீனுவையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உண்மையா நடந்துக்கணும். அடுத்தவங்க திறமைய அழிச்சிட்டு உன் திறமைய ப்ரூவ் பண்ணணுமா? சும்மா பழி போட்டு பேசிட்டு இருக்காத மாயா. அடுத்தவங்களுக்கு சொந்தமானத அபகரிக்கிற கேவலமான புத்தி
உன்ன மாதிரி எனக்கு இல்ல. அதத்தான் சொல்றேன் சாரு. இந்த மாதிரி கேவலமான வேலைய இனிமே பண்ணாத. எல்லாத்துலயும் நீ ஜென்யூனா நடந்துக்கிட்டா எல்லாருமே உன் மேல இம்ப்ரெஸ் ஆவாங்க. மாயா, என்ன தப்பு பண்ணவளா காட்டி சீனு கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. What? நான் உங்களை பிரிக்கிறேனா? இப்ப என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்தா இருக்கீங்க? லுக், உன்னை காட்டி கொடுக்கணும்னா இப்படி தனியா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்க மாட்டேன். நீ சொன்னத எல்லாரும் முன்னாடியும் சொல்லிருப்பேன். போனா போகுது, ஏதோ சின்ன பொண்ணுன்னு விட்டுட்டேன். இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத. அதேதான் நானும் சொல்றேன். இன்னொரு தடவை தனா கிட்ட வம்பு பண்ணாலோ இல்ல இந்த மாதிரி நேர்மையா இல்லாம கோல்மால் பண்ணாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, என்ன என்ன பண்ணுவ? மாயா, கேட்டுட்டே இருக்கல, என்ன இதுன்னு சொல்லு. சாரு பாடும்போது இந்த பேக்ல ஸ்பீக்கர் பக்கத்திலேயே இருந்துச்சு. எனக்கு அப்பவே ஒரு டவுட். இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இது ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதுல பாட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓ, அப்படியா? யார் இது இங்க கொண்டு வந்து வச்சிருப்பா? இப்ப புரியும் பாரு உனக்கு. ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ மாயா, என்ன இது? சாரு பாடின பாட்டு வருது. பாடும்போது அவ ரெக்கார்ட் பண்ணிட்டாளா? தனா, நீ இருக்க பாரு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல. சாரு ரெக்கார்ட் பண்ணல, இது வேற யாரோ பாடின பாட்டு. அவ மைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு சும்மா வாய் அசிச்சிட்டு இருந்திருக்கா. இதுல இருந்துதான் பாட்டு வந்திருக்கு. அவ பாடல, பாடுற மாதிரி நடிச்சிருக்கா. அப்படி எனக்கு தெரியல மாயா. நாம எதுவும் தப்பா யோசிக்க வேண்டாமே. எல்லாரையுமே நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்காது தானா. உன்னை பாட விடாம அவ எல்லார் முன்னாடியும் பாடிட்டு பேரும் வாங்கிட்டா. ஃப்ராட் வேலை பார்த்திருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. மாயா மாயா, சொன்னா கேளு மாயா. வேண்டாம், இத பிரச்சனையா பண்ணாத. சும்மா இருதானா, இதெல்லாம் விடக்கூடாது. ஃப்ராட் வேலை பார்த்துட்டு என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. வா, இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணணும். மாயா, சொன்ன கேளு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பிரச்சனை பண்ணாத. சும்மா இருதானா, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பா, நம்ம பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமா? வா, இன்னைக்கு அவளா நானானு பாத்துறேன். வா. மாயா மாமா, நான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதமே வாங்கல. அப்படியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கனமா பண்ணிட்டா போச்சு. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு மாமா. மாமா சொல்லுமா. அத்தை எனக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. நீங்க எனக்கு எவ்வளவு தர போறீங்க? அது இருமா இருமா அந்த லக்ஷ்மி பாரம் நம்மம்மணி சௌபாக்யத லக்ஷ்மி பாரம் நம்மம்மணி சௌபாக்யத லக்ஷ்மி பாரம் நம்மம்மணி சௌபாக்யத லக்ஷ்மி பாரம் நீங்க பண்ண ஆசீர்வாதம், நீங்க கொடுத்த பரிசு, இது எல்லாமே சாருக்கு வர வேண்டியது கிடையாது. அதெல்லாம் இந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற குரலுக்கு தான் வரணும். என்ன இவ புதுசா குழப்பிட்டு இருக்கா? மாயா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல.
இன்னுமா உன்னோட நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், பிரேக்கிங் நியூஸ். சாரு பாட்டு பாடவே இல்ல. அவ சும்மா நடிச்சிருக்கா. நீ எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து பாடுற மாதிரி சும்மா வாயாச்சிட்டு இருந்திருக்க. நீ ஸ்பீக்கர் பக்கத்துல இந்த டேப் ரெக்கார்டரை வச்சுட்ட. இதுல இருந்து வந்த பாட்டு தான் நாங்க எல்லாரும் கேட்டிருக்கோம். இங்க எல்லாரையும் நீ முட்டாளாக்கிட்டல்ல, ஆனா என்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. நீ பாடி முடிச்ச உடனே எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பாரு, அதுதான் ஹைலைட். மாயா, ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டை எடுத்துட்டு வந்துட்டு தேவையில்லாம என் மேல பழி சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு, ஸ்பீக்கரும் டேப் ரெக்கார்டரும் இந்த வீட்டுக்கு சொந்தமானது கிடையாது. இது வேற யாரும் கொண்டு வந்திருக்கிற அவசியமும் கிடையாது, உன்னை தவிர. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே உன்னை பாட சொல்லி வற்புறுத்தல. எதுக்காக இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? நல்ல பேர் வாங்க பாக்குற? மாயா, நீ போய் சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? காலையில கோல போட்டி வச்சாங்க, என்ன தனியா கூப்பிட்டு வச்சு நான் தான் கோலத்தை அழிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ இப்ப வந்து இவ்ளோ பெரிய பழிய தூக்கி ஏன் மேல போட பாக்குற? உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? அத்தை பாருங்க அத்தை, அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு. சாருவ பிடிக்காம போற அளவுக்கு சாரு ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. என்னங்க, இந்தாங்கண்ணா எடுத்துக்கோங்க. குடுமா குடுமா, நீங்களும் எடுத்துக்கோங்க. தங்கச்சிக்கு தான் எல்லாரோட பசியை பத்தி நல்லா தெரியுது. எடுத்துக்கோ. இந்த சாரு சூப்பரா இருக்கு. தனா இந்தா. மாயா எடுத்துக்கோ. இல்ல, எனக்கு வேண்டாம். எடுத்துக்கோ மாயா. பெரியம்மா ஆசையா கொடுக்கறாங்கல்ல, என்ன கோவமா இருக்கியா? நான் உன்கிட்ட சொன்னா ஏன் தேவையில்லாம வந்து ஆஜராகுற? இப்ப அவ என்ன கேட்டுட்டா? எதுக்கு இப்படி எரிஞ்சு விழற? சரி வேண்டான விடு, பரவாயில்ல. ஒரு நிமிஷம். என் மூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நிம்மதியா நம்ம உறவு நம்ம குடும்பம்னு இருந்த இடத்துல என்னென்னமோ நடக்குது. ஒரு சின்ன பூஜை கூட பிரச்சனை இல்லாம நடக்குதா பாரு. பாட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பூஜையை பண்ணதுல இத்தனை வருஷம் கிடைக்காத பலன்கள்லாம் இன்னைக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்போ முடியல. பாட்டி, பூஜை சாங்கியம் எல்லாம் அவ்வளவுதானா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா பாட்டி? அதான் உனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாங்களே, அப்புறம் புதுசா கேக்குற? அவ ஏதோ ஆர்வத்துல கேக்குறா, நீ ஏன் சும்மா அவளை வம்பு பண்ணிட்டு இருக்க? இப்ப தெரியுதா உன்னையும் அவளையும் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னு?